இரண்டாவது மஸ்ஜித் நபவி மதீனா முனவ்வரா குத்பா. அந்த குத்பாவை ஷேக் அப்துல் பாரி அஸ்ஸுபைத்தி ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். அதாவது இஸ்லாமிய சகோதரத்துவம் மூமின்களுடைய ஒரு முடிச்சு, உறுதியான முடிச்சு, ஒரு தொடர்பு ஐக்கியம் என்பதற்கு ஐக்கியத்தின் அடிப்படை என்ற தலைப்பில் குத்பா ஸலவாத் தக்வா செய்து கொண்டு ஆரம்பித்து பொதுவாக மதீனா முனவ்வரா தூய்மை பூமியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. குர்ஆன் அதை பதிவு செய்திருக்கிறது. அதை ராவிகள் அறிவிப்பாளர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் அவுஸ் ஹஸரஜ் என்று சொல்லக்கூடிய அன்சாரிகளைச் சேர்ந்த இரண்டு கோத்திரத்தினர்கள். அன்சாரிகள் மதீனாவாசிகள் இரண்டு கோத்திரத்தார்கள். நல்ல விடயங்களை போட்டு செய்தவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எப்பொழுதுமே நாங்கள் கௌரவம், அவர்களுக்கு நாங்கள் மிகவும் கிரீடம் அணிவித்து கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். பொன்னாடை போத்தி மடைகள் வழங்கி அவர்களை கௌரவிப்பது போல கிரீடம் அணிவித்து கௌரவிக்கப்பட வேண்டிய மக்கள் தான் அவர்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் அன்சாரிகள், உதவியாளர்கள், ஒத்தாசை புரியக்கூடியவர்கள் என்று சொல்ல பேர் வைத்திருக்கிறான். அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்தவர்கள். அதை ஒரு சிறந்த முன்னுதாரணமான மகிமை மிக்க ஒரு பெயராக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்பொழுதுமே அந்த அன்சார் என்ற பெயர் அழியாது. அது அன்சாரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள், உண்மையாக அதேபோன்று உதவி செய்தார்கள், பக்கபலமாக இருந்தார்கள். எப்பொழுதுமே எல்லா கட்டங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால தூதுத்துவத்தின் எல்லா கட்டங்கள், ஹிஜ்ரத்துக்கு பின்னர் நடந்த சகல கட்டங்களிலும் உதவி ஒத்தாசையோடு பக்கபலமாக இருந்தார்கள். அன்சாரிகள் நபியவர்களை நேசித்த மிக சிறந்த முன்னுதாரணமிக்க சம்பவங்களில் உள்ளவைகள் தான் பின்வரும் சம்பவங்கள். அதாவது நபியவர்கள் வரும்பொழுது நபியவர்களை அரவணைத்து வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு நுழையும் பொழுது மகிழ்ச்சி பெருக்கீட்டிலே வாழ்த்துக்கள் பாடி, கீதங்கள் பாடி வரவேற்றார்கள். வரலாற்று பாடல்களை பாடி அன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு செழிப்பான நாளாக இருந்தது. மதீனாவில் அது போன்ற ஒரு நாள் எப்பொழுதும் வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு நபியவர்கள் வந்த நாள், மதீனாவாசியில் நபியவர்களை வரவேற்ற நாள் மிக ஒளிமயமான சிறந்த நாளாக இருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த சிறப்பை பாக்கியமாக கொடுத்தான். அவர்களுடைய மதீனா என்ற அந்த நகரம் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை வரவழைத்து பாதுகாப்பளித்து அடைக்கலம் கொடுத்த சிறந்த ஒரு நகரமாக பதிவாகி இருக்கிறது வரலாற்றிலே. அதே போன்று மஹாஜிர் சஹாபாக்களையும் வரவேற்ற சிறந்த நாளாக ஊராக இருக்கிறது. தீனுக்கு செய்த உதவியாக 3 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக அது அமைந்திருந்தது. அதே போன்று அதைவிட மேலடிப்படியாக இந்த பெருமை, இந்த உயர்ந்த இந்த பெருமையான நிகழ்வை வரலாறு நிரந்தரமாக பதிவு செய்திருக்கிறது. அன்சாரிகள் தங்களை நோக்கி வந்த முஹாஜிரின்களை நேசித்த விடயம், மிகவும் ஆழ்மனதால் நேசித்தார்கள். உண்மையிலே அவர்களுக்கு செய்த உதவி, உபகாரம், நன்கொடைகள் தங்களுடைய தேவைகளை விட அவர்களுடைய தேவைகளை முற்படுத்தி நிறைவேற்றி கொடுக்கின்ற அப்படியான பண்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு நேசமாக நேசித்தார்கள். முஹாஜிரின்கள் வந்தார்கள் அன்சாரிகளிடம் ஏழைகளாக, பொருளாதாரம் இல்லாதவர்களாக, வெறுங்கையோடு, தங்குவதற்கு இடம் இல்லாமல், சொத்துக்களால், செல்வங்களால், உடல் பொருளால் அவர்களை அரவணைத்தார்கள், வரவேற்றார்கள், ஒத்தாசை புரிந்தார்கள். தங்களுடைய தங்குமிடத்திலே அரைவாசியை கொடுத்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே சகோதர வாஞ்சை, உண்மையான சகோதர வாஞ்சை அதனுடைய பெருபெயராகத்தான் நடைபெற்றன. குர்ஆனும் அதை பற்றி குர்ஆனுடைய வஹியம் அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஏற்கனவே ஈமான் கொண்டு மதீனாவில் வந்து தங்கியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களை ஏற்கனவே மதீனாவிலே தங்கியிருந்து ஈமான் கொண்டவர்கள், அதாவது அன்சாரிகள், தங்கள் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய மக்காவாசிகளை நேசிக்கிறார்கள். தங்களுடைய உள்ளங்கள் எந்த தேவையுமாக உணரவில்லை. அவர்களை கொடுக்கப்பட்ட எந்த பொருளாதார வசதிகளிலே தனக்கு தேவை இருக்கிறது என்று குறுகிய மனப்பான்மையோடு சிந்திக்காமல் தங்களை விட பிறரை முற்படுத்துகிறார். அன்சாரிகள் முஹாஜிரின்களை முற்படுத்துகிறார்கள். தங்களுக்கு தேவைகள், பசிபட்டினிகள், வறுமைகள் இருந்தும் கூட முஹாஜிரின்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே முதன்மையாக செயல்படுகிறார்கள், ஈசார் பண்ணுகிறார்கள். ஹஷர் 9வது வசனம் அதை அல்லாஹ் இறக்கி வைத்தான். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குர்ஆன் வசனமாக. அதேபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவிலே லட்சாதிபதியாக இருந்தவர்கள். மதீனாவாசியாகிய அன்சாரிகளின் சாத் இப்னு ரபீஅல்லாஹு மத்தியிலே சகோதர வாஞ்சை ஏற்படுத்தினார்கள். அதாவது நபியவர்கள் வந்த மக்காவாசி ஒருவரை மதீனாவாசியோடு இணைத்து விட்டார்கள், உதவியாக இருக்குமாறு, பக்கபலமாக இருக்குமாறு. சாத் ரலியல்லாஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டார்கள், சொன்னார்கள், நான் அன்சாரிகளிலே மிகப்பெரிய பணக்காரன், எனவே நான் உங்களுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை அரைவாசி பங்கு போடுகிறேன், உங்களுக்காக நான் அரைவாசியை நான் அன்பளிப்பாக தருகிறேன். எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கார்கள், அந்த 2 மனைவிமார்கள் உங்களுக்கு பிடித்த பெண்ணை காட்டுங்கள், நான் அந்த பெண்ணை தலாக் சொல்கிறேன். 2 மனைவிமார்கள் ஒருவரை நீங்கள் காட்டுங்கள், அந்த பெண்ணை நான் தலாக் சொல்கிறேன். இதுதான் முடிந்து விட்டால் நீங்கள் அந்த பெண்ணை முடித்து வாழலாம். மனைவிமார்களில் ஒருவரை கூட தலாக் சொல்லி விட்டுக் கொடுக்க தயாரானார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அவரிடம் எதையும் எதிர்பார்க்காமல், அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்களிலும் குடும்பத்திலும்
உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்து செய்வானாக. மார்க்கெட் பஜார் எங்கே இருக்கிறது, சந்தையை காட்டுங்கள். எனவே சந்தைக்கு போகின்ற வழியை காட்டிக் கொடுத்தார்கள். அவர்கள் வியாபாரம் செய்து முன்னேறி பின்னர் பெரிய கோடீஸ்வரராக மாறினார்கள் என்ற நிகழ்வு பதிவாகி இருக்கிறது. அந்த அளவு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்துக்களிலே அந்த அளவுக்கு உரிமை கொடுத்தார்கள், பங்கு கொடுத்தார்கள். எனவே இப்படியான வரலாற்றில் இப்படியான முன்னுதாரணம் காட்ட முடியாத அளவு ஒரு சகோதர வாஞ்சை தான் அது. அது ஒரு உம்மத் சமுதாயம் கட்டியெழுப்பப்படுவதிலே, எழுச்சி பெறுவதிலே மிக அஸ்திவாரமாக இருந்தது. அதே போல ஒருவருடைய நாகரிகம் பெருகுவதிலே, கலாச்சாரம் வளர்வதிலே ஒரு ஆணிவேராக இருந்தது. சாந்தி சமாதானம் பரவுவதிலே, நீதி நியாயம் பரவுவதிலே ஒரு அடிப்படையாக அந்த வரலாறுகள் அன்சாரிகளுடைய ஒத்தாசை உதவி அமைந்திருந்தது. அன்சாரிகள் அன்சாரி சஹாபி தன்னுடைய சகோதரருக்கு அரைவாசி பணம் மனைவிமார்கள் ஒருவரை முன்வைக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சகோதர வாஞ்சை! இது மிக உயர்ந்த கண்ணியமான இந்த நிகழ்வு. அது 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 அவர்களும் எப்படியோ அது கௌரவமான முறைகளை வரவேற்று அவர் சுய கௌரவத்தோடு நடந்து கொண்டு, எந்த சொன்னால் மிக சுய கௌரவத்தோடு அதன் பக்கம் தேவையில்லாமல் அவர் சொன்னால் உங்களுக்கு அல்ல பரக்க செய்யட்டும், மனை மக்களிலும் பொருளாதாரங்களிலும் எனக்கு சந்தையை காட்டுங்கள் சொல்லிவிட்டு அவர் போய் அவருடைய தொழிலை செய்து வியாபாரத்தை ஆரம்பித்தார். என்றாலும் இந்த தீனுடைய இந்த சகோதர வாஞ்சை மிக ஆச்சரியமான சாதனைகளை படைத்திருக்கிறது. அது மிகவும் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக கணிக்கப்படுகிறது. குர்ஆனும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதை ஹதீசுகளிலே நபி அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக மோமின்கள் என்றாலே தங்களுக்கு மத்தியில் சகோதரர்களாகத்தான் நடப்பார்கள். ஹுஜராத் 10வது வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அல்லாஹ்வுடைய சகோதர வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறுங்கள். சகோதரத்துவத்தை பேணி நடக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக. ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமின் சகோதரன், அவனுக்கு இவன் அநியாயம் செய்யக்கூடாது, அவனை இவன் உதவி செய்யாமல் கைவிடக்கூடாது, அவனை அற்பமாக கருதக்கூடாது. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத். அதே போன்று கியாமத்து நாளிலே சூரியன் மக்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் காலத்திலே சகோதர வாஞ்சியோடு நடந்த அந்த சகோதரத்துவம், அந்த சகோதர வாஞ்சியோடு நடந்தவர்களை மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கும். அவர்களை நிழலில் அல்லாஹ்வுடைய விசேதமான அர்ஷ் நிழலிலே பாதுகாப்பு அளிக்கும். அதே போன்று ரஹ்மானுடைய பாதுகாப்பில் அவர்கள் விட்டிருக்க செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸிலே சொல்கிறான், என்னுடைய கண்ணியத்தை மையமாக வைத்து எனக்காக ஒருவருக்கொருவர் நேசித்தவர்கள் எங்கே? இன்று நான் அவர்களுக்கு என்னுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத இன்றைய நாளில் எனது பிரத்யேக நிழலிலே நான் அவர்களுக்கு நிழலிடுவேன். அதாவது குறிப்பாக அரிசி நிழல் கொடுப்பேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே ஒரு புத்திசாலி இந்த சகோதர வாஞ்சி விடயத்திலே நம்முடைய காலத்தில் எந்த அளவு படுமோசமான நிலைமைக்கு இந்த சகோதரத்துவம் சென்றிருக்கிறது என்பதை காண முடியும். அதாவது சண்டை, சச்சரவு, மோதல், கொலை என்று எப்பொழுதுமே அடிப்படையான துனியாவுடைய வஸ்துக்களுக்காக வேண்டி எப்பொழுதும் துனியா மோகத்திலே செயல்பட்ட அந்த வகையிலே சண்டை சச்சரவு நடந்திருக்கிறது. இன்று நாள் போட்டி பொறாமையை பார்க்கிறோம். வட்ப துனியாவுக்காக, துனியாவுடைய ஆசாபாசங்களுக்காக சகோதரர்களை கொள்வது, சகோதரர்களை எதிர்ப்பு நடந்து கொள்வது, வெறுத்து நடப்பது, ஒதுக்கி நடப்பது என்றெல்லாம் பார்க்கிறோம். உறவுகளுடைய விரிசல்களை பார்க்கிறோம், விலகினங்களை பார்க்கிறோம். அதே போல் சம்பந்தங்கள் இல்லாமல் வெறிச்சோடி பிரிந்து கிடப்பதை காண்கிறோம். எப்பொழுதுமே ஒற்றுமை, ஐக்கியம் பின்னி பிணைந்து சின்னாபன்னமாக இருப்பதை, உடைந்து போயிருப்பதை காண்கிறோம். எனவே இப்படியான உண்மையான சகோதர வாஞ்சையை நாங்கள் உயிர்ப்பிப்பது தீன் துனியா இரண்டுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. எப்பொழுதுமே நாங்கள் சகோதர வாஞ்சை நிழலிலே வாழும் பொழுதோ ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு எப்பொழுதுமே ஒரு பிற சகோதரிடம் ஆறுதல் அடைவான், நிம்மதி அடைவான். அவனோடு வாழ்வது இவனுக்கு மன அமைதியாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு பிற முஸ்லிமோடு பேசுவது இவனுக்கு ஆறுதலாக இருக்கும். ஒரு முஸ்லிமை பார்ப்பது இவனுக்கு ஆர்வமாக இருக்கும். எப்பொழுதுமே தன்னுடைய கஷ்ட துன்பங்களை, மன வருத்தங்களை, நோவினைகளை பகிர்ந்து கொள்வான். அதே போன்று அவனுக்கு தன்னுடைய கவலைகளின் பொழுது, துக்கத்தின் பொழுது உதவி ஒத்தாசை புரிவான், கை கொடுப்பான், ஆறுதலாக அமைவான். இப்படி நாங்கள் வாழும் பொழுது வாழ்க்கைக்கு இன்னும் அது மெருகூட்டும். அதே போன்று ஆன்மீகம் எப்பொழுதுமே உள்ளத்தில் ஆன்மீகம் இன்னும் வளரும். அன்சாரிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கல்வி கலாச்சாலையிலே படித்து தேர்ந்தவர்கள் தான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னால் வளர்ந்தவர்கள். எப்பொழுதுமே எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்களிலே நாங்கள் இப்படியான அல்லாவே மகிழ்கின்ற, அல்லாவே அவர்களை பார்த்து நல்செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற நிகழ்வு நடப்பது என்பது ஆச்சரியம் அல்ல. எப்பொழுதுமே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திடீரென்று ஒரு விருந்தாளி ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை ஈட்டிய ஒரு நிகழ்வு. திடீரென்று ஒரு விருந்தாளி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விருந்தாளிக்கு யார் விருந்து பிரசாரம் செய்வது, உணவளிப்பது? திடீரென்று அதற்கு உடனே எந்த முன்னேற்பாடும் இல்லாமல், முன் அறிவித்தல் இல்லாமல் அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் தயாராகினார். நான் என்று அவருக்கு விருந்தளிக்கிறேன் யார் ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சொல்கிறார். மனைவியிடம் கேட்கிறார், எப்படி சொல்லுகிறார், நபி அவர்களுடைய ஒரு விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், உணவளிக்க வேண்டும், விருந்து கொடுக்க வேண்டும். மனைவி சொல்லுகிறார், குழந்தைகளுக்குரிய உணவு தான் இருக்கிறது, எங்களுக்கே உணவு கிடையாது.
எனவே இருவரும் தந்திரோபாயத்தை கையாளுகிறார்கள். இவர் எப்படியாவது உபசரிக்க வேண்டும். நபி அவர்கள் தந்த விருந்தாளி என்ன செய்ய விளக்கை அணைக்கிறார்கள். விளக்கை அணைத்து பிள்ளைகளை சமாளித்து தூங்க போட்டுவிட்டு சாப்பாட்டை வைத்து இருட்டிலை வைத்து இவர்களும் சாப்பிடுவது போன்று சைக்கினை செய்கிறார்கள். இவர்களும் சேர்ந்து சாப்பிடுவது போன்று விருந்தாளி நினைக்கட்டும் என்று. ஏன் இருட்டுதானே கை அசைக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் முழு சாப்பாட்டை குழந்தைகளுக்குரிய உணவு கொஞ்சம் உணவு தான். விருந்தாளி முழுமையாக சாப்பிடட்டும், நாங்களும் குழந்தைகளும் என்று பசியோடு இரவை கழிப்போம் என்று 2 பேரும் குழந்தைகள் உட்பட பசியோடு இரவை கழித்து அந்த விருந்துபசாரத்தை சிறப்பாக செய்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே மசீதுக்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு நன்மாராயம் சொல்கிறார். அல்லாஹ்வை பார்த்து மகிழ்கின்ற அமைப்பிலே நல்லா கவனிச்சிருக்கிறீங்களே உங்களோட விருந்தாளியை. நேற்றிரவு நீங்கள் கூட்டிக் கொண்டு சென்ற விருந்தாளியை நல்லா கவனிச்சிருக்கிறீங்களே, அல்லாஹ்வே உங்களை பாராட்டி புகழ்ந்து உங்களுடைய குடும்பத்தை புகழ்ந்து ஆயத்தை இறக்கியிருக்கிறானே என்று சொல்லுகின்ற அளவுக்கு கவனிப்பா என்று கேட்ட பொழுது அவர் இல்லை, குழந்தைகளுக்குரிய உணவு இருந்தார் சொல்ல, அதை விட்டு நாங்கள் இப்படி செய்து கவனித்தோம். இந்த நிகழ்வு இந்த கட்டம் இருக்கிறது, இதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வே மகிழ்ச்சி அடைந்து பாராட்டி குர்ஆன் வசனத்தை இறக்கும் அளவுக்கு நிகழ்வு அல்லாஹ்வுடைய அருளை தொட்டது. எனவே விருந்தாளிகள் உபசரிப்பு என்பது நல்ல மனிதர்களுடைய சிறப்பம்சம், நல்ல குணம், இஸ்லாத்துடைய நட்பண்புகளில் ஒன்று. ரசூலுல்லாஹி அவர்கள் யார் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொள்வாரோ விருந்தாளிகளை உபசரிக்கட்டும், அல்லாஹ்வுடைய கூலியை நாடி. அதாவது அன்சாரிகளுடைய மிக முக்கியமான தருணங்களில் ஒன்று தான் ரசூலுல்லாஹி அவர்கள் அவர்களிலிருந்து ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் நடந்து செல்வார், அவர் சொர்க்கவாதி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு மனிதரை சென்று செல்கிறார். எனவே அவர் சொர்க்கத்திலே தன்னோட இடத்தை முன்கூட்டியே தயாரித்து கொண்டவர். இந்த சிறப்பை பெரிய ஒரு வணக்க வழிபாடின் மூலமாக உள்ளம் சார்ந்த ஒரு இபாதத் மூலம், உள்ளம் சார்ந்த ஒரு இபாதத் மூலம் வணக்கம் மூலம் தான் அடைந்து கொண்டார். அது என்ன, மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம், தப்பெண்ணம் கிடையாது, உள்ளம் சுத்தம், உளப்பரிசுத்தம், எப்பொழுதுமே நலவை பேசுவார், தன்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் குரோதங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள் கிடையாது. எப்பொழுதுமே அவர் நல்லதை சிந்திப்பார். ஈமான் அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறது. தக்குவா அவருடைய ஆத்மாவை செப்பனிட்டிருக்கிறது. எப்பொழுதுமே லேசான ஒரு விடயம் அல்ல. ஷைத்தானுடைய தூண்டுதல்களை மிகைத்து ஷைத்தானுடைய தூண்டுகோள்களுக்கு எதிராக சவால் விட்டு அந்த சவாலை முறியடித்து இப்படி வாழ்வதென்று ஒரு சிரமமான காரியம் என்றாலும் அவர் அதிலே வாழ்ந்தார். நல்லெண்ணத்தோடு வாழ்ந்ததனால் சொர்க்கவாதி என்று நபியவர்கள் தொடர்ந்து 3 தினங்கள் நன்மாராயம் சொன்ன நிகழ்வு பதியப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நல்ல ஷைத்தான் எப்பொழுதும் கெட்டெண்ணங்களை தான் உண்டு பண்ணுவான். எனவே பழிவாங்கும் உணர்வுகளை தான் உண்டு பண்ணுவான். எப்பொழுதுமே மற்றவர்கள் அற்பமாக பார்க்கின்ற சிந்தனை உண்டு பண்ணுவான். எப்பொழுதுமே மக்களை நோவினைப்படுத்துகின்ற காரமான வார்த்தைகளை தான் பேச வைப்பான். எப்பொழுதும் ஒரு சகோதரனுக்கு அநியாயம் செய்ய தோண்டுவான். எப்பொழுதுமே பிறர் அண்டை வீட்டாரை அத்துமீற தோண்டுவான். ஒரு உறவினர்களுக்கு தீங்கிழைக்க தோண்டுவான். எனவே துனியாவுடைய வாழ்க்கையில் இப்படியான சிறந்த அழகான ஒளிமயமான முன்னுதாரணங்கள் இருப்பது என்பது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஷைத்தானுடைய சவால்களை தூண்டுகோள்களை தாண்டி. எனவே முஸ்லிம் எப்பொழுதும் அத்துமீறி அநியாயம் செய்து உரிமைகளிலே பிரச்சனைப்பட்டு வாழ்வது நடக்கின்ற இந்த காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் என்பது உண்மையிலே ஒரு சிறந்த அப்படி வாழ்ந்துவிட்டு பின்பு மனிதன் அடிப்படை தவறுகளுக்கு நடந்தாலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிட்டு இரவை கழிப்பது என்பது, அனைத்து கரும்புள்ளிகளையும் அழித்துவிட்டு தூங்குவது என்பது, தனக்கு நடந்த எல்லா கெடுதிகளையும் மன்னித்து மறந்துவிட்டு தூங்குவது என்பது மிக ஒளிமயமான நிகழ்வுகளில் ஒன்றாக கணிக்கப்படுகிறது. எனவே இப்படியான சீர்மையான சுத்தமான உள்ளம் எப்பொழுதுமே ஒரு அடியானை சேர்ந்த ஒரு அடியானுக்கு இப்படியான தன்மை கிடைத்திருப்பது எவ்வளவு அழகான ஒரு பண்பாக இருக்கும். எனவே அந்த மனிதர் காலை பொழுது அடைகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் எதுவும் இருக்காது. இரவு எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து மறந்து விடுவார். தனக்கு அநியாயம் செய்தவர்கள் தீங்கிழைத்தவர் அனைவர்களை மன்னித்து மறந்து தூங்கி காலையில் ஒரு புதிய ஃப்ரெஷ்ஷான ஒரு மனிதராக எழும்புவார். அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவராக கூலிகளை. எனவே அவர்கள் மன்னித்து மறந்து விடட்டும் மக்களுடைய தவறுகளை. அல்லாஹ் உங்களை மன்னிப்பது உங்களுக்கு விருப்பமில்லை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பது உங்களுக்கு விருப்பமில்லையா? அல்லாஹ் கிருபை உள்ளவன் மன்னிக்கக்கூடியவன் சூரா 122 ஓதி. எனவே பொதுவாக நாம் பிறரை மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பான். எனவே நாம் பிறன் தவறுகளை மன்னிக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் மன்னித்து அதை மறந்துவிடும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய தீமையாட்டில் இருந்ததை அழிக்க போதுமானவன். அல்லாஹ் அதை அப்படியே மறக்கடித்து விடுவான். அதே போன்று இந்த உண்மையான சமூகத்தில் இப்படியான ஆத்ம ரீதியான நல்ல குணங்கள் பரவுகின்ற பொழுதோ, அவருடைய இப்படியான விடயங்களை அடைந்து அந்த சமூக உறுப்பினர்கள் செயல்படும் பொழுதோ எப்பொழுதுமே அந்த சமூகம் முன்னேறும். அது சமூகம் இன்னும் உயரும், வளரும், நிம்மதி உள்ளதாக மாறும். அது எப்பொழுதுமே சகோதர வாஞ்சை, அவருடைய உயிரோட்டம் அதிலே தென்படும்.
பாசம் கருணை எல்லாமே அந்த சமூகத்துக்குள்ளே மிக சிறப்புமாக இயங்கும். எனவே பிரச்சனைகள் இல்லாமல் ஆகிவிடும், முரண்பாடுகள் இல்லாமல் ஆகிவிடும், கெட்டெண்ணங்களுடைய வாசல்கள் அடைக்கப்படும், தீய எண்ணங்களுடைய வாசல்கள் அடைக்கப்படும். அதே போன்று எப்பொழுதுமே சலீமுஸ்ஸதர், உள்ளம் தூய்மை உள்ளவராக, நல்ல சாந்தமான குணமுள்ளவராக, உள்ளம் உள்ளவராக இருந்தால் நிம்மதியாக தூங்குவார். எப்பொழுதும் நல்ல ரிலாக்ஸாக இருப்பார், மன அமைதியோடு இருப்பார். எப்பொழுதும் அவர் உள்ளம் அழுக்கானவர், கெட்டெண்ணம் உள்ளவர், மற்றவர்கள் தப்பெண்ணம் உள்ளவர். அவர் எப்பொழுதுமே படுக்கையிலே சும்மா சிரமத்தோடு புரண்டு கொண்டிருப்பார், நிம்மதியான தூக்கம் போகாது. எப்படி கஷ்டப்பட்டு புரண்டு இருப்பார், தூக்கம் போகாது, நிம்மதியான தூக்கம் கூட அவருக்கு வராது. மற்றவர்களை பற்றி தப்பெண்ணம் உள்ளவர், எப்பொழுதுமே அந்த வெந்து கொண்டிருப்பார், அவர் மனம் வெந்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் அவருக்கு பழிவாங்கும் எண்ணம் தான் அவரை ஆட்கொள்ளும், பொறாமையுடைய குரோதங்களுடைய எண்ணம் இருக்கும். எந்த இரவும் நிம்மதியாக கழிக்க மாட்டார், பகலிலும் அவருக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா இப்படி அன்சாரிகளுடைய நிரந்தரமான தீனுக்கு உதவி செய்தது மிக முக்கியமான தருணங்கள் ஒன்று தான். பத்ருடைய தினத்திலே அவர்களுடைய ஒரு விடயம், நபியர்கள் நடந்த விடயம். அதாவது சாதின் மாதலிலானோ ஹவுஸ்கோத்துடைய தலைவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாங்கள் உங்களை ஈமான் கொண்டோம் யார் சொல்லலாம், உண்மை உங்களை நம்பினோம், நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மை, குர்ஆன் உண்மை, மார்க்கம் உண்மை, இஸ்லாம் உண்மை, உங்களுக்கு நாங்கள் பல வாக்குறுதிகளையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம், எப்பொழுதுமே உங்களுக்கு நாங்கள் கேட்டு நடப்போம், வழிபட்டு நடப்போம், சொல்வதை கேட்டு நடப்போம் என்று வாக்குறுதி வழங்கி இருக்கிறோம். எனவே யார் சொல்ல, நீங்கள் நாடியதை செய்யுங்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து செய்வோம். உங்களை சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பி அல்லாஹ்வுமே சத்தியமாக, நீங்கள் எங்களை இந்த கடலுக்குள் கூட்டி சொன்னாலும் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம் உங்களோடு சேர்ந்து, நீங்கள் கடலுக்குள் குதித்தால் நாங்களும் குதிப்போம் என்று எங்களிலிருந்து கடலுக்குள் குதிக்க நீங்கள் சொன்னாலும் எங்களிலிருந்து யாரும் பின் வாங்க மாட்டோம், எல்லோரும் குதிப்போம். அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் நம்புவோம், உங்களை பின்பற்றுவோம். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு எங்களை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று அப்படி சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இறுதி கட்டத்தில் முதல் ஹுத்பாவிலே தீனுக்கு உதவி செய்து ஒரு முஸ்லீம் மீதும் கடமை, தீனை பின்பற்ற வேண்டும், தீனில் இஸ்திகாமத்தான் இருக்க வேண்டும், தடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதனுடைய சட்டங்களில் உரிமைகள் நிறைவேற்ற வேண்டும், சந்தேகத்துக்கிடமான விடயங்களை விட்டு தீனை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் தீனின் பக்கம் அழைக்க வேண்டும், நுட்பமாகவும் நல்ல அழகான உபதேசங்கள் மூலமும் என்று சொல்லிவிட்டு, ஈமான்தாரை நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய கால் பாதங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பான். முஹம்மது ஏராசனத்தை இஸ்திக்பார் செய்து இஸ்திக்பார் செய்ய மருத்துவனி முதலாக ஹுத்பா முடித்துவிட்டு இந்த ஹுத்பா ஹம்து ஸலவாத்துடைய வசதிப்பினால் பொதுவாக அன்சாரிகளுக்கு பெருமை சேர்ப்பதற்கு இதுவே போதும். எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் வரவேற்றது, அரவணைத்தது, அவர்களை இடமளித்ததே போதும். மக்காவாசிகள் வெளியாக்கிய பொழுது, குடும்பத்தார்களை வெளியாக்கிய பொழுது. எனவே அவர்களுடைய கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய மிக பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது, கணிக்கப்படுகிறது. எனவே அதில் ஆச்சரியம் கிடையாது. அன்சாரிகள் இப்படியான சிறப்பை அவர்கள் பெறுவது, சிறப்பின் அந்தஸ்தை அடைவது அவர்களுக்கு மிக பொருத்தமான ஒன்றுதான். எனவே எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பம்சம் இதுதான், இப்படியான சிறப்பென்றால் இதுதான் சிறப்பு. அதாவது அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம். ஒருவருக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது. அன்சாரிகளுடைய மஹப்பத் யாருக்கு இல்லை, அவரிடத்தில் ஈமான் இல்லை என்ற அர்த்தம். நயவஞ்சகத்துடைய அடையாளம் தான் அன்சாரிகளை கோபிப்பது, அன்சாரிகளை வெறுப்பது. ஏன்னா அன்சாரிகள் யாருக்கு ஒப்பானவர்கள் இருப்பார்களோ அவர் ஈமான்தாரே, அன்சாரிகள் யாருக்கு வெறுப்பானவர்கள் இருப்பார்களோ அவர் ஈமானற்றவர், நயவஞ்சகம் உள்ளவர். புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போன்று முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி துஆ செய்தார், அன்சாரிகளை மன்னிப்பாயாக, அன்சாருடைய குழந்தைகளை மன்னிப்பாயாக, அன்சாருடைய குழந்தைகள் பரம்பரையை மன்னிப்பாயாக. அதே போன்று யார் அன்சாரிகளை நேசிப்பாரோ அல்லாஹ் அவரை நேசிப்பான், யார் அன்சாரிகளோடு கோவிப்பாரோ அல்லாஹும் அவரோடு கோவிப்பான். புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத். அந்த ஹதீஸை சொல்லி ஸலவாத் சொல்லி ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவராவுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.